ஹலோ எவ்ரிவன். ப்ரீவியஸாக நம்ம வந்துட்டு கூகுள் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி யூஐ எப்படி எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிக்மா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் அதாவது ஃப்ளட்டர் கோட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தோம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ண போகிற ஆள் வந்து யாருன்னு சொன்னால் பெக்கெண்ட். ஸோ ஏன் வந்துட்டு பெக்கெண்ட் தேவை? நம்ம ஃப்ளட்டரில் வந்துட்டு ஆப்புக்கான டேட்டாஸை வந்துட்டு எப்படி காட்டினோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், இதுதான் ஆப். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கார்ட், இங்கே வந்துட்டு ப்ராடக்ட். ஓகே, ஸோ ஒரு ஐட்டம்ஸ். இந்த ஐட்டமுக்கான டேட்டாவை நம்ம எப்படி காட்டினோம், ஒரு ஆப் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபைலில் நம்ம வந்துட்டு ப்ராடக்டோட நேம் என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட டிஸ்கிரிப்ஷன், கலர் அப்படிங்கிற எல்லா டேட்டாஸையும் வச்சு இந்த இடத்துல ஹோம் ஸ்க்ரீன்னு சொன்னால், ஹோம் ஸ்க்ரீனில் என்ன செய்வோம், நம்ம இங்கே இருக்கிற இந்த 3 டேட்டாவையுமே வந்துட்டு ரிட்ரைவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆப் டேட்டா அப்படிங்கிறது ஒரு ஃபோல்டரில் ஒரு ஃபைல். ஸோ நம்ம ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது ஒரு ஃபைல். நாம் என்ன செஞ்சோம், இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி ஆப் டேட்டாவில் இருக்கிற டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி எடுத்தோம். இதுதானே ஒர்க் ஃப்ளோவாக இருந்தது நம்மளோட. இதை தான் சொல்லணும். ஓகே, ஆப் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபைலில் இருக்கிற எல்லா டேட்டாஸும். ஓகே, நம்ம வந்துட்டு இங்கே ஒரு ப்ராடக்டோட எல்லா விதமான டீட்டெயில்ஸையுமே வந்து கண்டக்ட் பண்ணி வச்சுப்போம். அதோட நேம், அதோட பிராண்ட், ப்ரைஸ் என்ன, அதோட இமேஜஸ் எங்கே இருக்கு, கேட்டகரி என்ன, ஸோ டிஸ்கிரிப்ஷன், சைல், எல்லா விதமான டேட்டாஸும். இது வந்து ஒரு ப்ராப்பரான மெத்தடா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சா இல்லை அப்படிங்கிற ஆன்சர் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு டேட்டாவை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஹேண்டில் பண்ண மாட்டோம். அப்போ இந்த இடத்துல கேள்வி ஒன்று வரும் என்னன்னு சொன்னால், டேட்டாவை எங்கே ஸ்டோர் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபயர் பேஸை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இந்த ஃபயர் பேஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜஸ்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யூஸரோட லொகின் க்ரெடென்ஷியலில் மேனேஜ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ யூஸரோட லொகின் டீட்டெயில்ஸை மேனேஜ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இமேஜஸ் வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே டேட்டா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்துட்டு ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் அந்த ஃபயர் பேஸ் வந்துட்டு ஃப்ரீ இல்லை. ஓகேவா? ஃப்ரீ டயர் தருவாங்க, பட் வந்துட்டு கம்ப்ளீட் இதில் 100% வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? பட் இதில் ஃப்ரீயில் வந்துட்டு, ஓகே, இந்த ஃப்ரீ டயரில் வந்துட்டு நம்மளால் யூஸரோட லொகின், ஓகேவா, அதாவது ஒத்தன்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிடலும். அதே மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணுறக்கூடிய ஃபயர் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். பட் இமேஜ் ஸ்டோர் பண்ணுறது, அங்கே வீடியோ அப்படி ஸ்டோர், அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பெய்ட் வாங்க வேண்டி வரும். ஆனால் அதுக்குமே என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இன்டெகிரேட் பண்ணுறேன், எப்படி வந்துட்டு ஃபயர் பேஸோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன், நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டில் வந்துட்டு எப்படி ஃபயர் பேஸை இன்டெகிரேட் பண்ணுறது, அதில் வரக்கூடிய மிஸ்டேக், ப்ராப்ளங்கள், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கிளியராகவே சொல்லி தருவேன். ஸோ உங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் உங்களோட வேலை. முதல்ல வழங்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒர்க் ஃப்ளோ ஒன்று காட்ட போகிறேன். ஓகே, ஒர்க் ஃப்ளோ மீன்ஸ் எப்படி வந்துட்டு ஃப்ளட்டரையும் ஃபயர் பேஸையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது இந்த வீடியோட ஒரு சின்ன சம்மரி உண்டு, அதை நான் காட்ட போகிறேன். சிம்பிளாக இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட். நம்மளோட டார்கெட் என்ன, இங்கே இருக்கிற ஃபயர் பேஸை கனெக்ட் பண்ண போகிறோம். இதான டார்கெட். இப்போ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு மேனுவலாக கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் மூலியமாக நம்மளால் வந்துட்டு இதை கனெக்ட் பண்ண முடியும். இப்படி வந்துட்டு ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஈஸியாக நம்ம வந்துட்டு ஃபயர் பேஸோட கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? மேனுவலாக போயிட்டு ப்ரொஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் இருக்கிற ஃபைலை வந்துட்டு எடுத்து டவுன்லோட் பண்ணி நம்மளோட கோடிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, ஸோ அப்படி தேவையில்லை. ஸோ இந்த சீரீஸோட மெயின் தீமையை வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணி ஃப்ளட்டர் அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணுறதா நம்மளுடைய இந்த ஃப்ளட்டர் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் இருக்குது தானே, இதில் வந்துட்டு டெர்மினல் இருக்கும் தானே, டெர்மினலை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த டெர்மினலில் ஒரு சில கமெண்ட்ஸ், அதாவது வந்துட்டு என்ன செய்ய போகிறேன்னு, இந்த ஃபயர் பேஸுக்கு வந்துட்டு ஒரு சில எம்சிபி டூல்ஸ். ஓகே, எம்சிபி டூல்ஸுங்கிறது பதிலாக இவரை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் வே மாதிரி ஒரு சில டூல்ஸ் செய்யும். அந்த டூல்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ப்ராஜெக்டில் இருக்கிற டெர்மினலில் வந்துட்டு ஃபயர் பேஸ் டூல் அப்படின்ற ஒரு டூல் இருக்கும். ஓகே, ஃபயர் பேஸ் டூல் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எதை வச்சு இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு சொன்னால், என்பிஎம் அப்படிங்கிற ஒரு லைப்ரரியை வச்சு தான் நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, நோட் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வந்துட்டு நமக்கு என்ன தேவை,
நோடை இன்ஸ்டால் பண்ணணும். நோடை வச்சு இந்த Firebase டூல் அப்படிங்கிறத வந்துட்டு NPM யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, இது பெருசாக ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஸ்டெப் தான், நான் அதை சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா டெர்மினலில் என்ன செய்வோம் சொன்னால் Firebaseோட லொகின் பண்ணணும். ஓகே, நம்ம சிம்பிளாக Firebase லொகின் அப்படின்னு டைப் பண்ணாலே வந்துட்டு நம்மளோட டெர்மினல்ல இருந்து வந்துட்டு Firebasக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கனெக்ஷனோட போகும். இந்த கனெக்ஷன் வந்து நம்ம சைன் அப் பண்ண செல்லும். ஸோ சைன் அப் பண்ணிட்டோம்னு சொன்னால் அவ்வளோதான், ஒரு இஷ்யூவும் இல்லை. டேரெக்டாக இங்கேருந்து வந்துட்டு நமக்கு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் இது ஒன்று வரும், அதோடைய வந்துட்டு Firebase கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் இல்லை, நம்ம ஃப்ளட்டரும் Firebaseம் இப்போ கம்யூனிகேட் பண்ணுது, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கம்யூனிகேட் பண்ணுறத நமக்கு தேவையான மற்ற விஷயங்களை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இதுக்காக நம்ம வந்துட்டு ஃப்ளட்டர் ஃபயர் அப்படிங்கிற ஒரு CLI டூல் அப்படிங்கிறத வந்து திரும்ப இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, அந்த டூல் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஃப்ளட்டர் லைப்ரரியில் இருக்கும். நான் அதெல்லாம் அப்புறமா காட்டுறேன். ஸோ பேசிக் ஐடியா இதுதான். ஓகே, ஸோ இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு, ஓகேவா, இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு நமக்கு தேவையான பேசிக்கான அந்த ப்ரொஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது வந்துட்டு ஒரு சில கன்ஃபிகர் வேலை வந்துட்டு டோட்டலாக நடக்கும். ஓகே, ஸோ சிம்பிள் ஆஸ் தான். இதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம இந்த ஃப்ளட்டர் நம்மளுடைய ஆப்பை ரன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஆப்புக்கான அந்த மீனிங் என்ன, ஆப்பை ரன் பண்ணால் லாகின் பேஜ் காட்டும். ஓகேவா, ஸோ லாகின் பேஜில் நம்ம இப்போ எப்படி வச்சுருக்கோம்னு சொன்னால் ஜஸ்ட் லாகின் அப்படிங்கிற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணினா அடுத்தது மூவ் ஆகணும்னா ஹோம் பேஜ் அப்படி தான். ஸோ யூஸரோட க்ரெடென்ஷியல் எடுக்கிறது, சைன் அப் ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்துட்டு வேலிடேட் பண்ணுறது அப்படிங்கிற எந்த ஒரு விதமான ஃபங்க்ஷனாலிட்டியும் இல்லை. ஓகேவா, ஸோ எப்படி நம்ம வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் Firebaseல வந்துட்டு ஒத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா, அதை வந்துட்டு என்ன சொல்லுவான்னு சொன்னால் ஆத் அப்படின்னு சொல்லுவா, AUTH ஆத் அப்படின்னு சொல்லுவா. இது வந்துட்டு Firebase லைப்ரரி. ஓகே, Firebase லைப்ரரி. நம்ம என்ன செய்வோம் சொன்னால் இந்த ஒத்தென்டிகேஷன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்மளோட லொகினோட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ லொகினோட கனெக்ட் பண்ணி வச்ச மனுஷன்னா இந்த ஒத்தென்டிகேஷனில் வந்துட்டு எல்லா விதமான டேட்டாஸுமே இருக்கும். அதாவது வந்துட்டு யூசர் நேம், பாஸ்வேர்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்போம். நான் வந்துட்டு எந்த டீட்டெயில்ஸை இதுக்குள்ளே ஷேர் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், லாகின் பேஜோட எண்ணுண்டு, அதாவது ரெஜிஸ்டர். ஓகேவா, சைன் அப் பேஜ். இந்த சைன் அப் பேஜில் இருந்து நம்ம ஒரு சின்ன லிங்க் ஒன்று அனுப்புவோம், அங்கே ஸ்டோர் ஆகிடும். அதுக்கு பிறகு வந்துட்டு ஒத்தென்டிகேஷனுக்கு திரும்ப அதை எடுத்து நம்ம வந்துட்டு லாகின் பண்ணி லாகின்ல இருந்து எங்கே போகிறோம், ஹோமுக்கு போகிறோம். இவ்வளோ தான் ப்ரொசீஜர். இதுக்கு பிறகு ஹோமுக்கு போனது பிறகு வந்துட்டு நமக்கு இந்த ஒத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது தேவையில்லை. ஓகே, அது பிறகு ஹோமுக்கு போனதுக்கு பிறகு ஹோமில் ஒரு சில டேட்டா செய்யும், ப்ராடக்டோட டேட்டாஸ் எல்லாமே. அதை நம்ம இப்போ எப்படி மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகே, ஆப் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபைலில் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்ன செய்யப்படுறோம் சொன்னால் இதில் இருக்கிற டேட்டாஸ் தானே, இதில் இருக்கிற டேட்டாஸ் அவ்வளோத்தையுமே மைக்ரேட் பண்ணி, ஓகேவா, மைக்ரேட் பண்ணி இந்த Firebase வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபயர் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்கு மைக்ரேட் பண்ண போகிறோம். சரியா, அதாவது இந்த வெப் டேட்டாக்குள்ள இருக்கிற எல்லா விதமான டேட்டாவும் வந்துட்டு Firebaseல ஸ்டோர் ஆகிடும். இப்போ Firebaseல ஸ்டோர் ஆகின இந்த அவ்வளோ டேட்டாஸையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம் சொன்னால் திரும்ப ரிட்ரைவ் பண்ணி ஹோமில் காட்ட போகிறோம். ஓகேவா, இதுக்காக ஃபயர் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சியை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஒத்தென்டிகேஷன், இந்த ஃபயர் ஸ்டோர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு Firebaseோட கோர் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி இருக்கும். அவரை வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுவார் எல்லாத்தோடையும். ஸோ நம்ம அவரையும் யூஸ் பண்ணுவோம். இப்போது அடுத்தது வந்துட்டு இந்த ஆப் டேட்டாவில் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு இருக்கும். இந்த இமேஜஸ்க்கு என்ன செய்யறது, இப்போ இமேஜஸ் ஃபயர் ஸ்டோரில் வந்துட்டு டேட்டாஸை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணலாம், இமேஜஸ் ஸ்டோர் பண்ணிடலாம். Firebase வந்துட்டு இதுக்காகவே வந்துட்டு ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சிருக்காரு. ஆனால் அதுக்கு வந்துட்டு காசு கட்டணும். ஓகேவா, அது ஒரு பெய்டு, ஃப்ரீ இல்லை. நமக்கு ஃப்ரீயாக வந்துட்டு ஃபயர் ஸ்டோரையுமே ஒத்தென்டிகேஷனையுமே தருவாங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் சொன்னால் இந்த இமேஜுக்காக ஒரு தேர்ட் பார்ட்டி சைட்டுக்கு போகிறோம். அங்கே இமேஜை அப்லோட் பண்ணிவிட்டு அதோட லிங்க் தானே, அந்த லிங்க்கை இந்த ஃபயர் ஸ்டோரில் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். அதாவது வந்துட்டு இது இவ்வளோத்தோட சமரியம் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய ப்ராஜெக்டில் ஃப்ளட்டர் ப்ராஜெக்டில் நம்ம என்ன செய்வோம், டெர்மினலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் Firebaseோட டூலையும் Firebaseோட லொகின் க்ரெடென்ஷியலையும் அதுக்கு பிறகு வந்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ளட்டர் ஃபயர் அப்படிங்கிற ஒரு டூலையும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதெல்லாம் தானே.
அடுத்தது வந்துட்டு இவர் என்ன செய்வார், ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஃபயர் பேஸோட கனெக்ட் பண்ணிடுவார். ஃபயர் பேஸ் வந்துட்டு நமக்கு தரக்கூடியது வந்துட்டு ஆத் அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் ஃபைல் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனையும் தருவார். ஓகேவா? ஸோ ஆத்தை யூஸ் பண்ணி லொகினுக்கு தேவையான க்ரெடென்ஷியல் எடுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி ஒரு லொகின் க்ரெடென்ஷியல் இல்லைன்னு சொன்னால் அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு சைன் அப் அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஓத்துக்கு அனுப்பப்புறம் திரும்ப அங்கேருந்து லொகினில் ரிட்ரைவ் பண்ணிவிட்டு லொகின்லேருந்து நம்ம ஹோம் போகிற இடம் வந்துட்டு ஹோம். சரியா? இப்போ இந்த ஹோமுக்கு தேவையான டேட்டாஸ் அவ்வளோத்தையுமே வந்துட்டு நம்ம எங்கேருந்து எடுப்போம்னு சொன்னால் ஃபைல் ஸ்டோர்லேருந்து எடுப்போம். ஸோ இப்போ ஃபைல் ஸ்டோர்லேருந்து எடுக்கல வந்துட்டு ஃபைல் ஸ்டோருக்கு டேட்டா உங்களுக்கு தேவை தானே. அப்போ அந்த டேட்டாவை நம்ம மெனுவலாக வந்துட்டு என்ன செஞ்சுக்கணும், டைப் பண்ணிக்கணும், மெனுவலாக ஆட் பண்ணணும். மெனுவில் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு டம்மி டேட்டா இருக்குது. அதாவது டாட் அப்படிங்கிற ஒரு டாட் அப்படிங்கிற ஒரு ஃபைலில் நம்ம வந்து அந்த டம்மி டேட்டாவை வச்சிருக்கோம். நம்ம என்ன செய்யறோம் சொன்னால் அந்த ஃபைலில் ஓகே, ஸோ ஆப் டேட்டா அப்படிங்கிற இந்த ஃபைல் என்ன செய்யறோம், மைக்ரேட் பண்ண வரும் யாருக்குன்னு சொன்னால் ஃபைல் ஸ்டோரேஜ். அப்போ இதுக்குள்ள இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்துட்டு ஃபைல் ஸ்டோருக்கு போய் தரும். ஃபைல் ஸ்டோரில் இருக்கிற டேட்டாவோட நமக்கு வந்துட்டு ஹோமில் யூஸ் பண்ணுவோம். ஹோம்னு செல்லகளை அங்கே ஹோம் ப்ராடக்ட் அது அந்த விஷயங்களை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். இந்த ஒர்க் ஃப்ளோவை வச்சு நம்ம வந்துட்டு அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு கம்ப்ளீட் இம்ப்ளிமெண்டேஷன் பிளானுக்கு போவோம். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கோ எப்படி வந்துட்டு ஃபயர் பேஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு நம்ம ப்ரொஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி காட்டுறேன். ஸோ சிம்பிளாக கூகுள் க்ரோமில் ஸோ ஃபயர் பேஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி எடுங்க. ஸோ இதில் வர ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபயர் பேஸோட வெப்சைட். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோ டு கன்சோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த கோ டு கன்சோலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கூகுள் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடுவீங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹலோ உங்களுடைய நேம் காட்டும். இப்போ வந்துட்டு கெட் ஸ்டார்ட் பை செட்டிங் ஆஃப் ஃபயர் பேஸ் ப்ரொஜெக்ட் அப்படின்றது தானே. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டோட நேம் கேட்குது. ஓகே, ஸோ நான் க்ரியேட் பண்ணின ஆப்போட பேர் வந்துட்டு ஸ்டைல் ஹப். ஓகேவா? ஸ்டைல் ஹப் அப்படின்றது நான் அதுக்கான ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸப்ட் த ஃபயர் பேஸ் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை கொடுங்க. அதுக்கு பிறகு வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 2 இஷ்யூ ஒன்று இருக்கும். நீங்கள் பர்சனல் மெயிலை திறக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு கேஸும் இல்லை. நீங்கள் சாதாரணமாக இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தாலே போதும். ஆனால் இப்போ நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது வந்துட்டு ஒரு ஸ்கூல் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இது என்னோடய ஃப்ரெண்டோட ஸ்கூல் அக்கௌண்ட். இப்போ நான் என்ன செய்ய பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இந்த செலக்ட் த பேரண்ட் ரிசோர்ஸஸ் இன்றைக்கு தானே, இதை கிளிக் பண்ணுங்கள். இதற்கு வீடு எஸ்எல்டிசின்றி இதை கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுங்க. இப்போ பாருங்கள் கண்டினியூன்னு வருதா. ஸோ ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்துட்டு கூகுள் அனலிட்டிக்ஸ் ஃபார் யோர் ஃபயர் பேஸ் ப்ராஜெக்ட். இந்த இடத்துல வந்துட்டு அனலிட்டிக்ஸை வந்துட்டு இனிஷியல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆப்பை வந்துட்டு நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்க. லான்ச் பண்ணி அதோடைய ரிவ்யூ பார்க்கணும், உங்களுக்கு வந்து அதை டெஸ்ட் பண்ணணும், அதோடைய எப்படி சொல்கிற யூசேஜ் கவுண்ட் எவ்வளோ யூசர்ஸ் வாராக அப்படின்னு சொல்லி அந்த அனலிட்டிக் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏது எனபிள் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்காக தானே இது இருக்கி. ஸோ அதனால் வந்துட்டு இது இந்த அனலிட்டிக்ஸ் தேவையில்லை. ஸோ அதனால் ரிமூவ் பண்ணுறேன். இப்படி உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு முடிஞ்சு. ஓகே, ப்ரொஜெக்ட் இஸ் ரெடி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ கண்டினியூ கொடுங்க. இதுதான் வந்துட்டு உங்களோட இன்டர்ஃபேஸ். இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் ஆப்ன்றீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே iOS, ஆண்ட்ராய்ட், அதுக்கப்புறம் வந்து வெப், யூனிட்டி, ஃப்ளட்டர் அப்படி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னு சொன்னால் மேனுவலாக நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரொஜெக்டை க்ரியேட் பண்ணி மேனுவலாக இன்டெகிரேட் பண்ணி பண்ணணும். ஓகேவா? பட் என்னுடைய ஸ்டெப் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு ஈஸியாகவே இனிஷியல் பண்ணலாம். இந்த இடத்துல ஆப்பெல்லாம் கொடுத்து நிற்க தேவையில்லை. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சைட் பேனலை பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு SQL கனெக்ட் பண்ணுறது இருக்கு, ஃபோன் வெரிஃபிகேஷன். இந்த இடத்துல நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் எதுன்னு சொன்னால் இந்த டேட்டா பேஸ் அண்ட் ஸ்டோரேஜுக்கு தானே. இதில் ஃபயர் ஸ்டோர்னு இருக்கு, ஸ்டோரேஜ்னு இருக்கு. ஓகே, இதில் ஃபயர் ஸ்டோர் வந்துட்டு ஃப்ரீ. ஓகேவா? ஸ்டோரேஜுக்கு வந்துட்டு நம்ம பெய்ட் காசு கொடுத்து வாங்கணும். இப்போ செக்யூரிட்டியில் வந்தீங்கன்னு சொன்னால் ஆப் செக், ஒத்தன்டிகேஷன், ஃபோன் வெரிஃபிகேஷன். இதில் இந்த ஒத்தன்டிகேஷன் அப்படிங்கிற விஷயம் தானே இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த இடத்துல ஒத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணுவோம், டேட்டா பேஸில் ஃபயர் ஸ்டோர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ தான் ப்ரொஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு.
இப்போ அடுத்த ஒர்க் எது இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய ப்ரொஜெக்ட் டெர்மினலில் தான் வேலை இருக்கு. ஓகே, ஸோ நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஒர்க்கிங் டைரக்டரி, அதாவது கோட் பேஸ் ஓப்பன் பண்ணிக்கேன். ஓகே, கிராவிட்டி. ஸோ இங்கே டெர்மினல் ஒன்று இருக்குதானே, இந்த டெர்மினலில் கிளிக் பண்ணுறேன். இதில் நியூ டெர்மினல். ஓகேவா, டெர்மினல் இங்கே இருக்கு. இப்போ இந்த டெர்மினலில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு சில கமெண்ட்டை ரன் பண்ணுறது மூலியமாக நம்மளால் இந்த ஃப்ளட்டர் ப்ராஜெக்டையும் இங்கே இருக்கக்கூடிய ஃபயர் பேஸையும் கனெக்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ அது என்னென்ன கமெண்ட், இந்த ஃபயர் பேஸ்க்காகவே ஃபயர் பேஸ் டூல் அப்படிங்கிற ஒரு MCP டூலை வந்துட்டு ஃபயர் பேஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அதை இன்ஸ்டால் பண்ணணும். அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மூலியமாக அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் வந்துட்டு நோட் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் உங்களில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். செக் பண்ணுறதுக்கு NODE-version இப்படின்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களில் நோட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோடைய வேர்ஷன் அப்படின்னா எங்கே இருக்குது. இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக நோட் அப்படின்னு சர்ச் பண்ணால் அந்த நோட் ஜேஎஸ்ன்னு வருது தானே, இதை கிளிக் பண்ணிவிட்டு கெட் நோட் ஜேஎஸை கொடுத்து இங்கே இருக்குது விண்டோஸ் இன்ஸ்டாலர் .mis ஃபார்மேட்டில் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே டவுன்லோட் ஆயிரும். ஓகே, பாருங்கள், ஒரு 31 MB மட்டும் தான் வரும். இப்போ கேன்சல் பண்ணுறேன்னு தேவையில்லை. இப்போ வரும். இப்போ இந்த நோட் இடி. இப்போ அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் npm install இப்போ npm install -g firebase 2 அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. ஸோ இந்த npm ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த நோட் ஒர்க். ஓகேவா, இதை நீங்கள் இந்த கமெண்ட்டை ரன் பண்ணுங்கள். இப்போது இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். இது வந்துட்டு லோட் ஆகுது. லோட் ஆகி முடிஞ்சிட்டு இதுக்கு தேவையான எல்லா விதமான ஃபைல் பேக்கேஜஸ் எல்லாமே வந்துட்டு இந்த டைரக்டரிக்குள்ளே இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து இதுக்கு ரீசன் வந்து என்னென்னு சொன்னால் ஆல்ரெடி வந்துட்டு நான் ஃபயர் பேஸ் டூவில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் என் டைரக்டரியில். அதால் தான் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து. இப்போ நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக க்ரீன் கலரில் பேக்கேஜஸ் 1 by 1 டவுன்லோட் ஆகிறதே நீங்கள் பார்க்கலாம். இப்போது அடுத்தது வந்துட்டு ஃபயர் பேஸ் டூவில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஃபயர் பேஸை, அதாவது இந்த ஃபயர் பேஸ் டூவில் இந்த ஃபயர் பேஸ் வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணணும். இதுக்கு சிம்பிளாக ஃபயர் பேஸ் லாகின் அப்படின்னு டைப் பண்ணணும். ஓகேவா, என்னது ஃபயர் பேஸ் லாகின் அப்படின்னு டைப் பண்ணணும். பண்ணிவிட்டு என்ட்ரு அடிக்கும். ஸ்பெல்லிங் அதை மிஸ்டேக் FIREVASC. ஓகே, இங்கே பாருங்கள், ஆல்ரெடி லாகின் இன் ஆஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு 20 இமெயிலோட காட்டு. ஸோ ஆல்ரெடி நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இந்த அக்கௌண்ட்டை காட்டு. இப்போ நான் வந்துட்டு புது அக்கௌண்ட்டில் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு ரீசனால் இப்போ என்ன செய்ய போகிறேன், இதை லாக் அவுட் பண்ணுறேன். ஓகே, லாக் அவுட் அப்படி கொடுங்க. இப்போ வந்துட்டு லாக் அவுட் ஆகிட்டு இப்போ திரும்ப ஃபயர் பேஸ் லாகினை கொடுங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதில் கேட்குது த ஃபயர் பேஸ் CLI MCP சர்வர் ஃபியூச்சர். இது வந்துட்டு ஒரு MCP சர்வர் வந்துட்டு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு நான் இதை வந்து எனேபிள் பண்ணுறேன். எஸ்என்ஸ்னா ஒய் கொடுத்தீங்கன்னா தெரியும். அடுத்ததுக்கு வந்துட்டு வந்து நான் நோ கொடுப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு எனக்கு ஒரு லொகின் அக்கௌண்ட்டை காட்டுது தான். எனக்கு வந்துட்டு இது வந்து தேவையில்லை. ஓகேவா, நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசர் வந்துட்டு இவருடைய அக்கௌண்ட் டிஃப்ரெண்ட். இது வந்துட்டு என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்ஸ் இதில் ஓப்பன் ஆகிருக்காரு. ஸோ சிம்பிளாக என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் எதுவுமே செய்யாமல் இதை அப்படியோ கட் பண்ணுறேன். இந்த டேப் அப்படியோ கட் பண்ணிவிட்டு திரும்ப டெர்மினலுக்கு போகிறேன். இந்த டெர்மினல் லிங்க் பார்த்தீங்களா, இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணுறேன். ஓகே, இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலோட C ஒரு டைம் தான் இது பண்ணணும். சரியா, 2 முறை தான் கண்ட்ரோல் C கொடுத்தீங்கண்டா இந்த ப்ராசஸ் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ ஒரு டைம் கண்ட்ரோலோட C. இப்போ என்ன செய்கிறேன், நான் எந்த அக்கௌண்ட்டில் லாகின் ஆகணுமோ அந்த அக்கௌண்ட்டோட ப்ரௌசருக்கு வந்திருக்கேன். நியூ டேபை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அக்கௌண்ட் மட்டும்தான் இதை சைன்இன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபயர் பேஸோட CLI லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து. ஓகேவா, இப்போ வந்துட்டு டெர்மினலில் போய் பார்க்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லாகின் ஆகிட்டோம். இது வந்துட்டு நியூ அக்கௌண்ட். இப்போது அடுத்ததாக நம்ம என்ன கமெண்ட் ட்ரை பண்ணணும்னு சொன்னால், அதாவது ஃப்ளட்டர் ப்ராஜெக்டையும் ஃபயர் பேஸோட வெப்சைட், அதாவது நம்ம ஃபயர் பேஸ் அக்கௌண்ட் இருக்குது தானே, அக்கௌண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கோம். ஓகேவா, ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஃபயர் பேஸ் இன்டெகிரேட் பண்ணிக்கோம். அடுத்தது வந்துட்டு டெர்மினலில் என்ன செஞ்சுக்கோம் சொன்னால் நம்மளுடைய ஃபயர் பேஸோட இந்த ப்ராடக்ட், அதாவது ஸ்டைல் ஹப் அப்படிங்கிற இந்த ப்ரொஜெக்டை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கேன். ஓகேவா, ஆனால் இதை நம்ம வந்துட்டு கன்ஃபிக் பண்ணலை. ஸோ கன்ஃபிக் பண்ணுறதுக்கு இந்த ஃபயர் பேஸையும் நம்மளுடைய ஃப்ளட்டரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பேக்கேஜ் வந்து தேவைப்படும். ஓகே, அது வந்துட்டு ஃப்ளட்டர் ஃபயர் CLI
அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ், Flutterfire CLI அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் தேவைப்படும். இந்த பேக்கேஜ் எங்கே இருப்பார் அப்படின்னு சொன்னால் டாட்டில் இருப்பார். ஓகே, டாட்டுக்குன்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரியில் வந்துட்டு இவர் இருக்கார். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு டாட், ஓகே, டாட்னு சொல்லணும். இந்த டாட்டில் பொறுத்த அளவுக்கு வந்துட்டு பேக்கேஜ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம பப்புன்னு ஒன்று யூஸ் பண்ணோம். டாட் பப் இப்படி யூஸ் பண்ணோம். இதில் வந்துட்டு ஒரு சில பெர்மிஷன்ஸ் மாதிரி கொடுப்போம், அதாவது குளோபல் டியூ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் விஷயம். டாட் பப் குளோபல் ஆக்டிவேட், அதுக்கப்புறம் வந்துட்டு Flutterfire CLI அப்படியே கொடுத்துட்டு என்டர். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்துட்டு வராது. இல்லை புதுசாக தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு வரும். சரி, ஸோ இங்கே பாருங்கள் என்கிட்ட அது இறுக்கி. ஓகே, நான் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒட்டிக்கேன். குளோபலுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசால்விங் டிபெண்டன்சி டவுன்லோட் பேக்கேஜஸ் இப்படி வருது. ஓகே, இங்கே பாருங்கள் Flutterfire CLI ஆல்ரெடி ஆக்டிவேட் இன் யுவர் நியூவஸ்ட் அவைலபிள் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி என் இருக்கு. உங்களில் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு 1 மினிட்டுக்கு நிறைய பேக்கேஜஸ் டவுன்லோட் ஆகும். இப்போது இதில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த Firebase 2ல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க தானே, இது இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு நான் Firebase லோகினை கொடுக்கேன். இது எல்லாமே வந்துட்டு 1 by 1 நான் செஞ்சிட்ருக்கேன். இது ஏன் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி என்கிட்ட Firebase 2 இறுக்கி நான் Firebase லோகின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் நடக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது என்ன செய்யுங்கன்னு சொன்னால் Firebase 2ல் இன்ஸ்டால் பண்ணதுக்கு போகிறவோ இந்த விண்டோவை கட் பண்ணுங்கள், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு Firebase லோகின் கொடுங்க. ஓகே, Firebase லோகின் ஆனதுக்கு பிறகு திரும்ப கட் பண்ணுங்கள். திரும்ப வந்துட்டு டாட் பப் அவுட் Flutterfire கொடுங்க. திரும்ப கட் பண்ணி திரும்ப ஓப்பன் பண்ணி இப்போ நான் சொல்கிறக்க மாட்டேன். இப்போ அதாவது வந்துட்டு Flutterfire config அப்படி கொடுக்கப்புறம் இப்போ Flutterfire configure எப்படி கொடுக்க. இப்போ திரும்ப ஸ்பெல்லிங் ஏதாவது மிஸ்டேக் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இது வந்துட்டு ஒர்க் ஆகுது. சரியா, இப்போ இந்த இடத்துல கீழே நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். செலக்ட் த Firebase ப்ரொஜெக்ட் டு த கன்ஃபிகர் Flutter அப்ளிகேஷன் வித் எங்கேருந்து பாருங்கள், கிரியேட் நியூ ப்ரொஜெக்ட் ஒரு ஸ்டைல் ஹப் 504B7. இது எங்கன்னு சொன்னால் நம்மளுடைய இந்த ப்ரொஜெக்டோட பேர். ஓகே, இந்த ப்ரொஜெக்டோட பேர் வந்துட்டு நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் ஸ்டைல் ஹப்னு சொல்லி. ஆனால் பிக்கனில் வந்துட்டு இதுக்கு இன்னொரு நேம் ஒன்று இருக்கும். அந்த நேமை வந்துட்டு இங்கே காட்டுறாரு. சரியா, இல்லை நம்ம கிரியேட் நியூ ப்ரொஜெக்ட்டு கொடுக்கலாம். நமக்கு என்ன விஷயம், இது எப்படி இருந்துச்சுன்னா அப்பரோ டவுன் ஆரா அதை யூஸ் பண்ணிங்கன்னா சரி. இப்போ வந்துட்டு நான் என்ன செய்யறேன், ஸ்டைல் ஹப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன், அதாவது அப்பரோவில் என்டர். இப்போ நல்லா நோட் பண்ணுங்கள், ஆண்ட்ராய்ட், iOS, மேக், வெப், விண்டோஸ். சரியா, மொத்தம் 5 ஆப்ஷன் இருக்கு. நமக்கு தேவை ஆண்ட்ராய்ட். ஓகேவா, ஸோ ஆண்ட்ராய்டை நான் கிளிக் பண்ணேன். நான் என்ன செய்கிறேன், இவர் அப்படி சைட்டில் வைக்கேன். இப்போது இந்த டெர்மினலில் ரன் ஆகிற அந்த கோடையும் பாருங்கள், இந்த வெப்சைட்டையும் பாருங்கள். சரியா, இந்த கோடிங்கில் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும், அதாவது ரெஜிஸ்டர் ஆனதுக்கு பிறகு, கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு பிறகு, எல்லாம் ஓகே ஆனதுக்கு பிறகு நம்மளுடைய ஃப்ளட்டரை அனலைஸ் பண்ணி இதுக்கு என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் தேவையோ, என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் ஃபைல் தேவையோ அது எல்லாமே வந்துட்டு இங்கே க்ரியேட் ஆகும். ஓகே, அதை லைவாகவே பாருங்கள். இங்கே பாருங்கள், மொத்தமாக ஸ்டைல் அப் ஆண்ட்ராய்டு க்ரியேட் ஆகிருக்கு, iOS க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா, நான் சூஸ் பண்ணக்கில் ஆண்ட்ராய்டு மட்டும் தானே சூஸ் பண்ணினேன். அப்போ ஏன் வந்துட்டு iOSக்கும் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால், இதுக்கு ரீசன் வந்துட்டு நம்மளுடைய ஃப்ளட்டர் வந்துட்டு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும், ஆண்ட்ராய்டு, iOS. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு ஃப்ளட்டர் வந்து சப்போர்ட் பண்ணுது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு iOSக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஆண்ட்ராய்டு, iOS ரெண்டுக்கும் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ரொஜெக்ட் ஒருக்கா ரன் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்துட்டு ரன் வித்தவுட் ரன் நீங்கள் நீங்கள் பாருங்கள், இது வந்துட்டு ரன் ஆகுதில்லை. சரியா, இந்த இடத்துல ஒரு சின்ன எரர் ஒன்று இருக்கு, Firebase Core அப்படிங்கிற ஒரு எரர் ஒன்று இருக்கு. இந்த எரருக்கான மெயின் ரீசன் என்னென்னு சொன்னால், இந்த மாதிரி Firebase 2ல் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது தானே, இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் தானே. ஸோ இதுக்காக Firebase Core அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி, ஒரு பேக்கேஜ் ஒன்றை வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம இன்ஸ்டால் பண்ணலை. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொன்னால், நம்ம வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து Flutter பேக்கேஜ் இங்கே பாருங்கள், ஒஃபிஷியல் ரெப்போசிட்ரி லிங்க்ஸ் இருக்கும். இங்கே இதை தான் பப்டெவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு ஃப்ளட்டர் தேவையான எல்லா விதமான இதுவுமே இருக்குது. இப்போ இதில் நமக்கு என்ன தேவைச்சுன்னா கோரும் சேரும். ஸோ கோர் இங்கே பாருங்கள், Firebase Core அப்படின்னு ஒன்று இருக்கா. நம்ம வந்துட்டு இதை இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னால் இந்த எரர் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ சிம்பிளாக இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொன்னால், இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டாலிங் அப்படிங்கிற இந்த டெப்புக்கு வந்தீங்கன்னு சொன்னால்,
இங்கே ஃப்ளட்டர் பப் ஆட் ஃபயர்பேஸ் கோர் அப்படின்னு ஒன்று இருக்கு. டிபெண்டன்சியில் என்ன இருக்குது, ஃபயர்பேஸ் கோர் அங்கே ஒரு வெர்ஷன் 4.7.0 அப்படிங்கிற வெர்ஷன் இருக்கு. ஸோ இதுதானே விஷயம். இப்போது இந்த ஃப்ளட்டர் பப் ஆட் ஃபயர்பேஸ் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ளட்டர் பப் கெட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம். ரெண்டு வழியாகவும் நம்ம செஞ்சு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த ஃப்ளட்டர் பப் இதில் தந்திக்கிற மாதிரி இதை காப்பி பண்ணிவிட்டு ஓகே டெர்மினலில் போகிறேன். டெர்மினலில் இங்கே Ctrl+V. ஸோ இங்கே பாருங்கள் டவுன்லோட் டிபெண்டன்சி டவுன்லோட் ஆகிட்டு. ஸோ இதை நான் எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதல்ல எரர் போயிட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டு இருந்தும் நீங்கள் கரெக்டான வே வந்துட்டீங்கன்னு சொன்னால் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஃபைல் இருக்கும். சாரி பப்ளிக், அதாவது pubspec.ymlன்னு ஒரு இது இருக்கும். இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே டிபெண்டன்சி இங்கே இருக்கு ஃபயர்பேஸ் கோர், இங்கே வந்துட்டு வெர்ஷன். ஓகே ஸோ இது கன்ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப ரன் பண்ணுவோம். இப்போ நம்ம ரன் வித்தவுட் டீபக்கிங். இப்போது இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு சாதாரணமான ஒரு லாகிங் பேஜ் தானே நம்ம கொடுத்தோம். நம்ம வந்துட்டு வேலிடேட் பண்ணல. ஸோ நாங்கள் இமெயில் அடிப்பேன், பாஸ்வேர்ட் அடிப்பேன், அதுக்கப்புறம் லாகின் கொடுத்தா அந்த இமெயில் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும் லாகின் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம இன்னும் பண்ணலை. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து அதை பண்ண போகிறோம். அதுதான் டாஸ்க். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஃபயர்பேஸில் இந்த யூஸரோட க்ரெடென்ஷியலை மேனேஜ் பண்ணுறது, அதாவது வந்துட்டு இமெயில் பாஸ்வேர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் தானே, இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபயர்பேஸில் ஒத்தன்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இங்கேயே இதை நம்ம எங்கே எடுக்கலாம் சொன்னால், செக்யூரிட்டிக்குள்ளே ஒத்தன்டிகேஷன் இதுக்குள்ளே இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு மெத்தட் வந்துட்டு இன்னும் செட் பண்ணலை. ஓகேவா? இங்கே கீழே செட் ஆஃப் த சைன் இன் மெத்தட்ஸ் அப்படின்னு போய்ட்டு வருதானே, இந்த மெத்தட்ஸ் வந்து இன்னும் செட் பண்ணலை. ஸோ இதை எங்கே செட் பண்ணலாம் சொன்னால், மேலுக்கு சைன் இன் மெத்தட் இருக்கு, இங்கேயும் கொடுக்கலாம், இல்லை இங்கேயும் கொடுக்கலாம். இப்படி வரும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு இது டிரெக்டாகவே இந்த பேஜ் வரும். ஓகே, நான் வந்துட்டு அந்த வீடியோ இடையில சின்ன குளறுபடி ஆகிட்டு அதனால் வந்துட்டு நான் திரும்ப ரெக்கார்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதால் தான் எனக்கு இந்த பேஜ் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இதை கிளிக் பண்ணி இங்கே போகிற மாதிரி உங்களுக்கு டைரெக்டாகவே இது வரும். அவ்வளோதான் விஷயம். இதில் வந்துட்டு இந்த ஃபயர்பேஸோட நேட்டிவ் ப்ரொவைடர்ஸ்னு இருக்கு, இமெயில் பாஸ்வேர்ட் ஃபோன் எனி அனானிமஸ் இருக்கு. இதில் இந்த இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கு தானே, இதுதான் நமக்கு இப்போதைக்கு தேவை. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை எனேபிள் பண்ணுங்கள். இங்கே எனேபிள் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த பாஸ்வேர்ட்லெஸ் சைன்இன் அது இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ பேசிக்காக இமெயில் பாஸ்வேர்ட் நமக்கு தேவை, எனேபிள் பண்ணுவோம். ஓகே, சேவ் பண்ணிடாச்சு. இப்போ இங்கே வந்துட்டு ஒரு சின்ன வார்னிங் மெசேஜ் ஒன்று வருது தானே, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், சைன்இன் வித் கூகுள் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது தானே, அதையும் நம்ம வேணுமெண்டா எனேபிள் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம அதையும் எனேபிள் பண்ணுவோம். இங்கே எனேபிள். ஸோ இங்கே வந்துட்டு சப்போர்ட் இமெயில் ஃப்ரம் த ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு எந்த இமெயில் அக்கௌண்ட்டை நான் ஜாயின் ஆகணும்னா அந்த இமெயில் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போதைக்கு பெருசாக அட்வான்ஸ்லாம் போகிறதில்ல, ஜஸ்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுமே வந்துட்டு எனேபிள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்குது. அவ்வளோதான். ஸோ நம்ம யூசர்ஸுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே நோ யூசர்ஸ் ஃப்ரம் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஆட்டுது. ஓகே, அவ்வளோதான். அதாவது ஃபயர்பேஸோட செட்டப், அதாவது கன்ஃபிக் பண்ணுற ஒர்க் வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ வந்துட்டு இன்டிகிராவிட்டியை போவோம். ஸோ இவர் பக்கத்தில் கேட்டோம். இப்போ இன்டிகிராவிட்டியை போவோம். போயிட்டு இங்கே வந்துட்டு நம்ம வழக்கம் போல் ப்ராம்ப்டை கொடுப்போம், அது ஓட்டோவாக கோடை ரைட் பண்ணும். இதுதான் விஷயம். இப்போ நான் வந்துட்டு ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று போட்டிருக்கேன். இது வந்துட்டு சிம்பிளான ப்ராம்ப்ட் தான். அதாவது வந்துட்டு இந்த எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டில் ஃபயர்பேஸ் ஒத்தன்டிகேஷன் லாஜிக்கை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அதுக்கான ஒரு சில சர்டன் ரூல்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த யூஐலாம் ரீக்ரியேட் பண்ண தேவையில்லை, இருக்கிற யூஐயில் எடிட் பண்ண அந்த மாதிரி. ஸோ பேசிக்கான விஷயம் தான் சொல்லியிருக்கேன். இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், இந்த கீழுக்கு கிளாட் ஓப்பஸ் 4.6 இருக்குதானே, அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் கிளாட் ஓப்பஸ் வந்துட்டு இந்த லொஜிக்கலாக கோட் ரைட் பண்ணுறதுல வந்துட்டு கொஞ்சம் நல்ல, அதனால் இதை கொடுங்க. இதை வந்துட்டு ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் ஒன்று வருது, ஹை டிராஃபிக் ரைட் நவ் ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர். ஸோ திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ட்ரையை கொடுத்து இந்த மாதிரி வரும்போது ட்ரை பண்ணுங்கள். அக்செப்ட்னு வரும், அக்செப்ட் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால், இதை யூஸ் பண்ணாமல் ஓகே என்கிட்ட கிளாட் இருக்கு, நான் அதை டைரெக்டாக கிளாடையை நான் யூஸ் பண்ணுறேன். நான் இங்கே வந்து அங்கே கொடுத்த அதே ப்ராம்ப்ட் தான் நான் இங்கே கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர். இப்போது நம்ம கொடுத்த ப்ராம்ப்டை வந்துட்டு எல்லாம் ஃபினிஷ்ட் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ எல்லாம் முடிச்சு. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யலாம்னு சொன்னால், பப்ளிக்
பப்ளிக் ஸ்பெக் டாட் ஒய்ஏஎம்எல்ங்கிற ஃபைல் ஒன்று இங்கே இருக்கு. இங்கே போயிட்டு டிபெண்டன்சியில் வந்துட்டு செக் பண்ணுங்கள். ஃபயர்பேஸ் ஆத் அப்படின்னு சொல்லி ஒன்று இது இருக்கா அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபயர்பேஸ் ஆத்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு. இது வந்து ஒத்தன்டிகேஷனுக்கான ஒரு டிபெண்டன்சி. ஓகேவா? இது இருந்தால் தான் வேலை செய்யும். இந்த ஃபயர்பேஸ் டூல் இது இருந்தால் தான் ரெகக்னைஸ் பண்ணி இந்த ஒத்தன்டிகேஷன் ஒர்க் ஆகும். ரெண்டாவது, மெயின் டாட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன் எங்கே இருக்கு? வெயிட் பண்ணுது ஃபயர்பேஸ் இனிஷியல் செட்டப். ஓகேவா? ஸோ அதுவும் இருக்காது. அப்போ நமக்கு ரெண்டுமே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஒத்தன்டிகேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் சொன்னால், சிம்பிளாக நான் வந்துட்டு இவர் எடுக்கணேன், எடுத்து சைட்டில் வைப்போம். இப்போ க்ரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுக்கேன். இங்கே ரேண்டமாக ஏதாவது கொடுக்கணேன். test@gmail.com பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 காப்பி. ஓகே ஓகே, ரெஜிஸ்டர். ஓகே, இப்போ ரெஜிஸ்டர் ஆகிட்டு இப்போ நாம் வந்துட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இங்கே வரல, திரும்ப இருக்கா. ஓகே, இப்போ இங்கே வரல. இப்போ இந்த இஷ்யூவை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேலை வந்து கட்டாயம் செய்யணும். என்னன்னு சொன்னால், இப்போது இந்த ப்ரிவியூவை நான் எப்போ ஒன் பண்ணியிருந்தேன்? ஏர்லியாகவே ஒன் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இது ரைட் பண்ணது இப்போ தான். அதனால் முதல்ல வந்துட்டு ஒரு ரீஸ்டார்ட் ஒன்று பண்ணுறேன், அதாவது ஹாட் ரீசெட் ஒன்று பண்ணுறேன். இது வந்து என்ன செய்யும்னா எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே டிலீட் ஆகிட்டு திரும்ப இருந்து 1 by 1 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஸ்டார்ட் ஆகலை, நம்ம ஒரு க்ரியேட் ஒன்று பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ திரும்ப ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ க்ரியேட் அக்கௌண்ட் இங்கே வந்துட்டு சைட்டில் அப்படி வைப்போம். திரும்ப test@gmail.com 0. ஸோ ஓகே, ஒத்தன்டிகேஷன் ஃபெயில்டு, ப்ளீஸ் ட்ரை அகெயின் அப்படிங்கிற ஒரு எரர் மெசேஜ் வந்து. சரி, ஏன் ஒத்தன்டிகேஷன் ஃபெயில்டு ஆகிருக்கு? 1 2 3 0 9 09 ஒத்தன்டிகேஷன் ஃபெயில்டு. ஸோ நான் என்ன செய்கிறேன், திரும்ப ஏஐக்கிட்டே போகிறேன். இப்போ ஏஐக்கிட்ட சொல்கிறேன், இதுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒத்தன்டிகேஷன் வந்துட்டு ஃபெயில் ஆகுது. ஸோ என்னுடைய ஃபயர்பேஸோட எக்ஸப்ஷன் ஹேண்டில் செக் பண்ணு, இமெயில் ஃபார்மேட்டை வேலிடேட் பண்ணு, ஏதாவது இஷ்யூ இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணு, அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனில் ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். ஓகேவா? ஸோ நான் இதுக்குண்டே ப்ராம்ப்டெல்லாம் வச்சுருக்கேன், அந்த ப்ராம்ப்டை நான் கொடுக்குறேன். இப்படிலாம் இஷ்யூ வரும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனாலே நான் ஆல்ரெடி ஃபுல் ப்ரிப்பேர்டாக ப்ராம்ப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் வந்துட்டு இப்போ பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு ரெக்கார்டிங்கை ஒன் பண்ணாமலே நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அதுதான் விஷயம். நீங்கள் பாருங்கள், நான் 2 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன் டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ நான் திரும்பவும் இதை பண்ணுறேன் பாருங்கள். சைன் அவுட். ஓகே, க்ரியேட் அக்கௌண்ட்டை கொடுக்கேன். இங்கே வந்துட்டு டெமோ டெஸ்ட் ரெண்டுமே இருக்குது. நம்ம வந்துட்டு டெமோ 2 அப்படின்னு வைக்கேன். இங்கே வந்துட்டு டெமோ 1 2 3@gmail.com கீழுக்கு வந்துட்டு டெமோ 1 2 3 டெமோ. அதானே, கீழுக்கு அதே மாதிரி டெமோ 1 2 3 டெமோ. ரெஜிஸ்டரும் பண்ணுறேன். எரர் மெசேஜ் இல்லை, எதுவுமே இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிடு. இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அதே டெமோ வருது. ஓகேவா? நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தாலும் சேம், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. தப்பான பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா அது தப்பாக வரும், சரியான பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா சரியாக வர போகுது. அவ்வளோதான் விஷயம். இப்போ நமக்கு வந்துட்டு இதில் என்ன வழங்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒத்தன்டிகேஷனை வந்துட்டு நம்ம இன்டிகிரேட் பண்ணுறீங்க. இப்போ அடுத்ததான் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் சொன்னால், ஃபயர் ஸ்டோர் நம்மக்கிட்ட கரண்ட் டேட்டா. ஸோ நம்ம டேக்கக்கூடிய டேட்டா வந்துட்டு இந்த டேட்டாவில் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டேட்டா தானே, இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபயர் பேஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ணி அங்கே இருந்து டைரெக்டாகவே டேட்டாஸை எடுக்க போகிறோம். இதுதான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற டாஸ்க், அடுத்த டாஸ்க். ஓகேவா? ஸோ அந்த டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம வந்துட்டு ஃபயர் பேஸில் ஒரு சில விஷயங்களை பண்ண வேண்டியது, ஃபயர் பேஸை செட்டப் பண்ண வேண்டியது. அது எப்படின்னு சொன்னால், சிம்பிளாக இந்த டேட்டா பேஸ் அண்ட் ஸ்டோரேஜுக்கு தானே இதில் ஃபயர் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு ஃபயர் ஸ்டோர் வந்துட்டு சேம் நம்ம ஒத்தன்டிகேஷனுக்கு அதே பண்ண அதே செட்டப் தான். க்ரியேட் டேட்டா பேஸ். இப்போ டேட்டா பேஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகுது. இங்கே வந்துட்டு இப்போ ஸ்டாண்டர்ட் எடிஷன், என்டர்பிரைஸ் எடிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ என்டர்பிரைஸ் எடிஷனில் வந்துட்டு அட்வான்ஸான கொரி நமக்கு இப்போதைக்கு அவ்வளோ தேவையில்லை. நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷன்லேயே போகும், சிம்பிளான கொரி. அடுத்து வந்துட்டு டேட்டா பேஸ் அது டிஃபால்ட்டாக இருக்க போதோ. லொக்கேஷன் வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்டில் இருக்குது. அது வந்து ஒரு கேஸ் வந்து இல்லை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்டின ப்ரொடெக்ஷன் மோடுன்னு ஒன்று இருக்கு. ப்ரொடெக்ஷன் மோட், அது அப்புறம் டெஸ்ட் மோட் ரெண்டு இருக்குது. ஓகேவா? ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால், சிம்பிளாக இந்த ப்ரொடெக்ஷன் மோட் வந்துட்டு ஒரு ஃபைனல் வெர்ஷனுங்கிற மாதிரி வச்சுக்கலாம்.
ஓகேவா. டெஸ்ட் மோட்டுங்கிறது இனிஷியல் ஸ்டேஜ், அவ்வளோதான் விஷயம். இது ரெண்டில் எது கொடுத்தாலும் பெரிய இஷ்யூ ஒன்றும் இல்லை, அது ஓகே தான். நம்ம வந்துட்டு ப்ரொடக்ஷன் மோடுக்கே போவோம். ஏன் டெஸ்ட் மோட்டில் போகப்படா அப்படிங்கிறது தான். இதில் வந்துட்டு இந்த டேட்டாஸை வந்துட்டு 30 days அந்த அளவுக்கு தான் வெளியிட இருக்கும். ஏன்னா டெஸ்டிங் பர்பஸுக்காக நான் பண்ணுற விஷயம் தானே. ஸோ அதனால் 30 days தான் வேலிட். நான் வந்துட்டு ப்ரொடக்ஷன் மோடுக்கே போகிறேன், க்ரியேட் பண்ணுறேன். இப்படி தான் இருக்க போகுது உங்களோட அந்த டேட்டா பேஸோட விண்டோ வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இது இஷ்யூ இல்லை. இதில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் கலெக்ஷனை கொடுத்துட்டு கலெக்ஷன், அதாவது டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்குள்ளே வந்துட்டு சப் டேபிள் ஏதாவது இருந்தால் க்ரியேட் பண்ணுவோம், இல்லாட்டி டேட்டா இன்சர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவோம். இதை நம்ம மேனுவலாக இப்போ உதவி பண்ண போகிறது இல்லை, நம்ம வந்து இதை ஆட்டோமேட் பண்ண போகிறோம். அதே எப்படி பண்ணுறேன் அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிதான். இதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு முன்னால் வந்துட்டு என்ன சொன்னால், இந்த டேட்டா பேஸுக்கு வந்துட்டு ரீட் அண்ட் ரைட் பெர்மிஷன்ஸ் கொடுக்க வேண்டியது. ஓகேவா. அதை எப்படி கொடுக்குறேன்னு சொன்னால், மேலுக்கு வந்துட்டு ரூல்ஸ் இருக்குது தானே, இந்த டேட்டாக்கு பக்கத்தில் ரூல்ஸ் இதுக்கு போகிறோங்க. இதில் வந்துட்டு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸில் வந்துட்டு க்ளவுட் ஃபயர் ஸ்டோர் இங்கே நோட் பண்ணுங்கள். அதாவது சேவிஸ் ஃபயர் ஸ்டோர் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, அட்வான்ஸாக தேவையில்லை, பேசிக்ஸ் விஷயம் தான். இங்கே அலோவ் ரீட் அண்ட் ரைட் இஃப் ஃபால்ஸ் நோன் ரைட். ஓகேவா. பெருசாக எதுவும் செய்ய தேவையில்லை. இவரை ட்ரூன்னு மாற்றுங்க, டிஆர். ஓகே, அவ்வளோதான். இதை பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் கார்டு தானே, இதை கொடுங்க. இங்கே வந்துட்டு ஒரு த்ரெட் மெசேஜ் ஒன்று வருது. அதாவது என்னன்னு சொன்னால், செக்யூரிட்டி ரூல்ஸ் ஆர் டிஃபைன்ட் as a பப்ளிக், ஸோ எனி ஒன் கேன் ஸ்டீல் யூ modify or delete the data in your database. இப்போ நம்ம ஏன் வந்துட்டு நான் இங்கே ட்ரூன்னு கொடுத்திருக்கேன், இதுக்கு ஆன்சர் வந்து சிம்பிள். நம்ம என்ன செய்யறோம் சொன்னால், இந்த டேட்டா தானே, இதை ஒன்றாக டைப் பண்ணுறதுக்கு பதிலாக மைக்ரேட் பண்ண போகிறோம். மைக்ரேட்னா டைரெக்டாகவே நம்மளுடைய கோட் பேஸ்லேருந்து இந்த ஃபயர்ஸ் பேஸுக்கு வந்துட்டு டைரெக்டாகவே வந்துட்டு கோட் வந்துடும். ஓகே, அது அந்த டேட்டா வந்துட்டு ஃபுல்லாக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதை பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு ரீட் ரைட் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ட்ரூ ஆகிருக்கணும். நமக்கு வந்துட்டு ஃபுல் எக்ஸஸ் இருக்கணும், இருந்தால் தான் செய்யலாம். அதுக்காக இந்த மெசேஜ் வருது. இப்போ நமக்கு வந்துட்டு அட்மின் பேஜ் அந்த மாதிரி ஒன்று இல்லையே, 1 by 1 எட் பண்ணிட்டு வரதுக்கு நம்ம மெனுவலாக தான் அதை நம்ம வந்துட்டு எட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இதெல்லாம் ஓகே. இப்போ வந்துட்டு டேட்டா இருக்கும் ரூல்ஸ் ஒருக்கா பார்த்துருவோம். ஓகே, ட்ரூலாக இருக்குது. சரியா. இப்போ நான் திரும்ப வந்துட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால், இவருக்கு போகிறேன். இவரில் ஓகே, நான் முதல்ல சின்ன மாதிரி தான் இது எல்லாத்துக்குமே ப்ராம்ப்ட் வச்சுக்கேன். நான் வந்துட்டு இந்த ப்ராம்ப்ட் வந்துட்டு பேஸ் பண்ணுறேன். இந்த ப்ராம்ப்ட்டும் நீங்கள் பெருசாக யோசிக்கிற மாதிரி இல்லை. அதாவது வந்துட்டு கிரியேட் அ ஒன் டைம் டேட்டா மைக்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் டு அப்லோட் த ஓல் ப்ராடக்ட் ஃப்ரம் டம்மி டேட்டா ப்ராடக்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் நான் இன்டரப்ட் பண்ணுறேன். இதுதான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராம்ப்ட். இதில் இந்த கிரியேட்டாக ஓகே பேசிக்கான விஷயம் தான். அதாவது வந்துட்டு ஒன் டைம் ஃபங்க்ஷன் தான் நம்ம தேவை. ஏன்னா ஒவ்வொரு டைமுமே வந்துட்டு அந்த டேட்டா வந்துட்டு மைக்ரேட் ஆகப்படா, ஒன் டைம் தான் மைக்ரேட் ஆகும். இந்த இடத்துல டம்மி டேட்டா டாட் ப்ரொடெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இது. இப்போ நான் வந்துட்டு எதுக்காக வந்துட்டு இந்த ரன் பண்ணிட்டு இருக்கிறத இன்டரப்ட் பண்ணினேன், அதாவது ஸ்டாப் பண்ணி நினச்சேன்னா, இந்த இடத்துல டம்மி டேட்டா டாட் ப்ராடக்ட்ன்றது தானே. இதுக்கு அர்த்தம் வந்துட்டு என்னன்னு சொன்னால், டம்மி டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபைலுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட், அதான் அர்த்தம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எடுத்த அளவுக்கு என்னன்னு சொன்னால், எப் டேட்டா அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் மாடல். சரியா. ஸோ ஒவ்வொன்றுக்குமே டிஃப்ரெண்ட் ஆகுது. ஓகே, அவங்களுடைய கோடை வந்துட்டு இந்த மாதிரி அப்டேட் ஆகிருக்குன்னு சொன்னால், அந்த டேட்டாவோட பேர் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, பார்த்துட்டு சிம்பிளாக இங்கே வந்துட்டு இந்த இப்படிக்கு தானே. ஸோ இதில் இந்த டம்மி டேட்டாவுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு அப்டேட்டாங்கிறத போடலாம். இல்லை ஏஐ வந்துட்டு இப்போ இந்த ப்ராம்ப்டெல்லாம் வந்துட்டு செல்ஃப் அவேர் ப்ராம்ப்ட். ஓகேவா. அதுவே அனலைஸ் பண்ணி அதுவே எல்லா வேலையும் பார்க்கும். நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இதுக்கிட்ட இதுதான் நான் யூஸ் பண்ணுற இதுன்னு சொன்னால், அதாவது இந்த ஃபைலில் தான் எல்லா டேட்டாஸும் இருக்கி அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா. ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும். கீழுக்கு வந்துட்டு நீங்கள் சிம்பிளாக கரண்ட் டேட்டா ஃபைல் அப்படின்னு போட்டுவிட்டு சிம்பிளாக ஒரு ஈக்குவலாக போட்டுவிட்டு ஆப் டேட்டா டாட் ஓகேவா, இப்படி போடுங்க. பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்லை, இப்படி போட்டுவிட்டு அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேஸ்ட், அவ்வளோதான். சரியா. பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்லை, இவ்வளோதான். இப்போ இவர் வந்துட்டு ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார், ஃபுல் ப்ராம்ப்டையும் இந்த கோட் பேஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு 1 by 1 அவரே ரைட் பண்ணுவார் கோடை. ஸோ அதை நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்ப்போம், என்ன மாதிரி ரைட் ஆகுது என்ன மாதிரி பாகுதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், க்ளவுட் ஃபயர் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி டைரி பார்த்தீங்களா. ஸோ அது வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், என்னென்ன பேக்கேஜஸ் எல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் ஒட்டோவாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒட்டோவாக பேக்ரவுண்டில் ரன் ஆகுது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், ஜஸ்ட் அதை வந்துட்டு கரெக்டாக இல்லையாங்கிறத இடைக்கிடைக்க செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் ஏதாவது எரர் விட்டாலும் நம்ம அந்த இடத்துல வந்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. இப்போது புதுசாக சீட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஃபைலில் பாருங்கள், இது நம்மளுடைய அப்டேட்டா.
ஓகே, ரெண்டையும் பாருங்கள். ரெண்டுத்தில் இருக்கிற ஐடி, நேம், பிராண்ட், ப்ரைஸ் அதே தான் நீங்கள் இமேஜ், ஒரு மாற்றமும் இல்லை. இந்த இந்த சீட் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு அட்மின் மாதிரி ஒர்க் ஆவார். இவர் நம்மளோட அப்டேட்டாவை டைரெக்டாகவே வந்துட்டு கால் பண்ணுவார். ஓகே, இம்போர்ட் அப்டேட்டா இருக்குதா, இவரை வந்து கால் பண்ணி இவருக்கு டேட்டாஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவர் என்ன செய்வார்னு சொன்னால் ஃபயர் பேஸ் அதில் இருக்கக்கூடிய ஃபயர் ஸ்டோர் அப்படிங்கிற அந்த செக்ஷனில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஓகே, ஆனால் இது வந்துட்டு ஒன் டைம் தான் நம்ம செஞ்சுக்கோம். அடுத்த தரம் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். இதை வந்துட்டு எங்கே ரிமூவ் பண்ணலாம் சொன்னால் இந்த அவாய்ட் சீட் ப்ராடக்ட் டு ஃபயர் ஸ்டோர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு மெயின் டாட் அப்படிங்கிற அந்த ஃபைலில் இவரை ரிமூவ் பண்ண வேண்டி வரும். நம்ம ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு டைமுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டு இருக்க தேவை. ஓகேவா, இது ஒரு ஒன் டைம் ப்ராசஸ். நம்ம தேவையான டேட்டாஸ் இருக்க போது அந்த டேட்டாஸை நம்ம சீட் பண்ண போகிறோம், அதை வந்து ஃபீட் பண்ண போகிறோம். பண்ணிட்டோம்னு சொன்னால் விஷயம் முடியாது, அப்புறம் வேறு கமெண்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் என்ன செய்யறேன், மைக்ரேட் பண்ணிட்டு தானே இது எப்படி ரன் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த மெயின் டாட் ஃபைலில் தான் இவர் இருக்காரு. ஸோ மெயின் டாட் ஃபைலில் ரன் பண்ணினா இது எல்லாமே ரன் ஆகும். அதுக்கு கரண்ட்டாக ரன் ஆகக்கூடிய நம்மளுடைய ஆப் இருக்கு தானே, வேறு வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் இருக்கும். ஓகே, ஃபுல்லாக டெர்மினேட் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஆப்பை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ எக்ஸிஸ்டிங் மெசேஜும் வந்துட்டு இப்போ சிம்பிளாக நான் என்ன செய்வேன், மெயின் டாட்டில் கிளிக் பண்ணிவிட்டு ரன் வித்தவுட் டீபாக் இதை கிளிக் பண்ணுறேன். ஓகேவா, வேறு எதுவும் இல்லை, வெறும் ரன் வித்தவுட் டீபாக் இதை கிளிக் பண்ணுறேன். திரும்ப எல்லா கோடையும் ரன் பண்ணும்போது இந்த சீட் ப்ராடக்ட் டு ஃபயர் ஸ்டோர் இது வந்து ரன் பண்ணுவார். இதில் நமக்கு ஒரு மெசேஜ் மாதிரி ஒன்று வரும். ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்துட்டு கன்சோலில் இந்த மெசேஜ் வரும் அப்லோட் கம்ப்ளீட்னு. இது வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு திரும்ப ஃபயர் ஸ்டோரில் போனோம்னு சொன்னால் இங்கே நமக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும், டேட்டாஸ் க்ரியேட் ஆகும், ஆட்டோவாக க்ரியேட் ஆகும். ஓகே, நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுற வரைக்கும் தான், டெஸ்ட் பண்ணுறதா நமக்கு வேலை. ஸோ இது ரன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு அப்லோட் கம்ப்ளீட்டட்னு மெசேஜ் வந்து. ஓகேவா, மெசேஜ் வந்துட்டு தானே, அப்படியோ நம்ம ஃபயர் ஸ்டோர் வரும். நீங்கள் பாருங்கள் ப்ராடக்ட் P1, அதாவது ப்ராடக்ட் 1, 10, 11, 12. ஓகே, ஸோ எல்லா ப்ராடக்டோட டீட்டெயில்ஸும் வந்து டைரி. ஓகேவா, எல்லாத்துல இதுவும் எதுக்கும் நம்ம வந்துட்டு ஏதாவது இப்போ ப்ராடக்ட் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அப்டேட் ஆக போகிறோம். போயிட்டு ப்ராடக்ட் 1. ஓகே, இங்கே இருக்க ப்ராடக்ட் 1. இங்கே ப்ராடக்ட் 1ல் லீன் பிளெண்ட் கிட். ஓகே, லீன் பிளெண்ட் கிட். ஓகே, இங்கே வந்து லீன் பிளெண்ட் ப்ராடக்டோட நேம் இங்கே இருக்கு, பட்ஜெட், பிராண்ட், கேட்டகரி, கலர், டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்ட். இங்கே நேம் என்ன இருக்கு, லீன் பிளெண்ட் கிட். ஓகேவா, ஸோ நமக்கு வந்துட்டு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே வந்துட்டு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் மெயின் டாட் அப்படிங்கிற ஃபைலுக்கு போயிட்டு இந்த வெயிட் ஃபங்க்ஷன் இருக்கு தானே, இதை வந்துட்டு கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு தேவையில்லை, இதுக்கப்புறம் தேவையில்லையே, ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுறேன். இப்போது இந்த ஆப் டேட்டா இங்கே வந்துட்டு சிம்பிளாக சொல்கிறேன்னு சொன்னால் கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆப் வந்துட்டு டம்மி டேட்டா, அதாவது வந்து இந்த ஆப் டேட்டாவுக்குள்ள இருக்கிற டேட்டாவை மட்டும்தான் ரெட்ரைவ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஃபயர் ஸ்டோரில் இருக்கிற டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணலை. ஸோ நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் இப்போ கொடுக்க போகிற ப்ராம்ப்ட் என்ன பண்ண போகுதுன்னு சொன்னால் ஃபயர் ஸ்டோரில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வந்து டைரெக்டாக வந்துட்டு எடுக்க போகுது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே அதுக்கும் நான் ப்ராம்ப்ட் வச்சுக்கேன். ஸோ போட்டுட்டு என்டர். சிம்பிளான விஷயம் தான். அதாவது வந்துட்டு ஃபயர் ஸ்டோரை கனெக்ட் பண்ணி சரியா எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் இருக்குது தானே, அதுக்கு வந்துட்டு ஃபயர் ஸ்டோர் சர்வீஸ் பண்ணி, அதாவது வந்துட்டு ஃபயர் ஸ்டோர் சர்வீஸ் கிளாஸை யூஸ் பண்ணி நமக்கு வந்து தேவையான டேட்டாஸை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஹோம் ஸ்க்ரீன், கார்ட் ஸ்க்ரீன், ஓட ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீன்ஸ் இருக்குது தானே, ஸோ அதுக்கு தேவையான ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை வந்துட்டு ஃபயர் ஸ்டோர் வந்து எடு அப்படிங்கிறதான் இந்த ப்ராம்ப்ட்டுக்கான ஒரு சிம்பிளான மீனிங். பெரிய இது அர்த்தமெல்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளான மீனிங். இதை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ரன் பண்ண விட்டுட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு எல்லா ஃபைலுமே ரைட் ஆகிட்டு எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு நான் திரும்ப என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ண டைம் வந்துட்டு எனக்கு இந்த எரர்ஸ் எல்லாம் நிறைய எரர்ஸ் வந்துச்சு. ஸோ நான் எல்லாத்தையுமே கோபி பண்ணேன், திரும்ப கிளாடு கட்டியை போட்டேன், திரும்ப ரன் பண்ணேன். ஸோ இது திரும்ப இப்போ வந்துட்டு எரர்லாம் என்ன நினைக்கிதுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கு. ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராம்ப்டில் வந்து அவுட்புட் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த ஆப் டேட்டா அப்படிங்கிற டேட்டில் இருந்து டேட்டா வந்துட்டு ஃபெச் ஆகிருக்கக்கூடாது, டைரெக்டாக வந்துட்டு ஃபயர் ஸ்டோரில் இருந்து நமக்கு வந்து டேட்டாவை எடுத்திருக்கணும். பட் இதில் அப்படி இல்லை. இந்த ஒரு ரீசனால் வந்துட்டு நான் திரும்பவும் அந்த எரர் வந்துட்டு திரும்பவும் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆப் டேட்டாங்கிறத ஓல்டுங்கிற நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப ரன் பண்ணிக்கேன். திரும்ப இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு ஓகே, எரர் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டு நான் திரும்ப மெயின் டாட்டா வந்து திரும்ப ஒரு ரன் பண்ணுறேன். ரன் வித்தவுட் டீபாக் கொடுத்திருக்கேன்.
இப்போ வந்துட்டு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ஃபயர் ஸ்டோர்லேருந்து ஒத்தென்டிகேஷன் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட கரண்ட் டம்மி டேட்டா, ஓகேவா, அதாவது டேட்டாவில் இருக்கிற டேட்டா வந்து எடுக்குது இல்லை, அது போல் ஃபயர் ஸ்டோரில் வந்து டேட்டா எடுக்குது. இதை நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, முதல்ல நான் வந்துட்டு லொகின் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து லொகின் ஆகி வந்துட்டேன். நம்ம இதுலேருந்து ஒரு சில ப்ராடக்டோட நேமே சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணுவோன்னு சொன்னால் ஃபயர் ஸ்டோரில் போயிட்டே சேஞ்ச் பண்ணும். நான் ஃபயர் ஸ்டோருக்கு போகிறேன். இங்கே வந்துட்டு ஓகே லோட் ஆகட்டும். ஸோ இங்கே வந்துட்டு ப்ராடக்ட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள், 2 இருக்குது. நான் அந்த ப்ராடக்ட்டுக்கு போகிறேன். ப்ராடக்ட் 1. ஸோ ப்ராடக்ட் 1ஓட பேர் வந்துட்டு லினன் பிளெண்ட் கிட். ஓகே, ஸோ அந்த ப்ராடக்ட் ஜஸ்ட் நான் இதில் வந்துட்டு எடிட் பண்ணுறேன். கிட் டெஸ்ட் அப்படின்னு வரும். ஃபார்வர்டு அப்டேட். ஸோ நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு டேட்டா பேஸை அப்டேட் பண்ணிட்டேன். நான் இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் திரும்ப வெப்சைட் நம்மளோட கோட் பேஸுக்கு போயிட்டு திரும்ப ஒருக்கா ரீலோட் பண்ணுறேன். ஒரு ஹாட் ரீலோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஓகேவா? ஸோ இப்போ 100% கன்ஃபார்மே பண்ணிடலாம். நமக்கு வந்துட்டு ஃபயர் ஸ்டோரில் தான் டேட்டா எடுக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரப்பேன். டிப்ஸ் என்னன்னு சொன்னால், இப்போ இதை நோட் பண்ணுங்கள். இமேஜில் வந்துட்டு நம்ம என்ன போட்டிருக்கோம், அசெட்டில், இமேஜஸில், ப்ராடக்ட்ஸில், அதாவது இந்தந்த ஃபோல்டருக்குள்ளே இப்படி ஒரு இமேஜ் இருக்குது. ப்ராடக்ட் 1 ஒரு இமேஜ் இருக்குது, ப்ராடக்ட் 2 இமேஜ் இருக்குது. இந்த இமேஜஸ் எல்லாம் எங்கே இருக்குது? அசெட்டில், ஓகே, இமேஜஸில், பேனர்ஸ், கேட்டகரி, ப்ராடக்ட், ப்ரொஃபைல், இப்படின்னு நிறைய இமேஜஸ். இப்போ இப்படிலாம் இமேஜஸ் இருக்குது. இந்த இமேஜஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எங்கே இருக்குது இமேஜஸ்? லோக்கலில், என்னுடைய பிசியில் இருக்குது. ஓகே, இல்லை என்னுடைய டெஸ்க்டாப்பில் இருக்குது. இதை வந்துட்டு நான் ஃபைனலாக ஒரு ஏபிகேயாக மாற்றினேன்னு சொன்னேன். ஓகேவா? நான் மொபைல் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுற ஒரு ஆப் மாதிரி சேஞ்ச் பண்ணினா இதே இமேஜஸ், இதே ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் நமக்கு வருமா அப்படிங்கிற சந்தேகம் தானே. ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு இப்போ டோட்டலாக என்கிட்ட எத்தனை ப்ராடக்ட், டோட்டலாக ஒரு 20 ப்ராடக்ட் இருக்கு என்கிட்ட. ஓகேவா? ஒரு 20 ப்ராடக்ட் ஓகேன்னு வச்சுக்குவோம். ஒரு 1000 ப்ராடக்ட் என்ன செய்வோம்? நம்மளோட ஏபிகேயால் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா? இல்லை நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம இமேஜஸ் எல்லாம் கிளியராக வருமா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு சிம்பிளாக இல்லைன்ற அர்த்தம். இப்படி லோக்கலாக இமேஜஸ் ஸ்டோர் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது இப்போ லேர்னிங் பர்பஸில் வந்துட்டு ஓகே, லேர்னிங் டைமில் ஓகே. பட் இது ப்ரொஃபஷனலான வேன்னு கேட்டால் இல்லை, ப்ரொஃபஷனல் வே இல்லை. இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. சொல்யூஷனாக நிறைய சொல்யூஷன் இருக்கு. இப்போ ஃபயர் பேஸ்லேயே வந்துட்டு அந்த டேட்டா பேஸ் அண்ட் ஸ்டோரேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூட நம்மளால் வந்துட்டு இந்த இமேஜஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி, அதாவது இங்கே ஸ்டோர் பண்ணி இதுலேருந்து ஒரு லிங்க் கொண்டு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பே அறியும். ஆனால் இந்த ஸ்டோரேஜை நம்ம ஃபயர் பேஸில் எடுக்கணும்னு சொன்னால் நம்ம அதுக்கு பே பண்ணுற மாதிரி வரும். ஆல்மோஸ்ட் ஒரு $200 அந்த மாதிரி சம்திங் வரும். ஓகேவா? பட் அது நமக்கு தேவையில்லை. நம்ம வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் வேணும். ஸோ ஃப்ரீயாக என்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னால் அது இருக்கிறதுல ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்துட்டு என்னன்னு நிறைய வே நான் டெஸ்ட் பண்ணினேன். பட் அதில் பெஸ்ட்டான வே என்னன்னு சொன்னால் க்ளவுட்னரி அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. க்ளவுட்னரி இந்த வெப்சைட்டுக்கு போங்க. இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இங்கே க்ளவுட்னரியை கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுதான் இன்டர்ஃபேஸ். இதில் வந்துட்டு ஜஸ்ட் கெட் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். சைன் அப் வித் கூகுளை கொடுங்க. இங்கே இருக்கி நம்மளோட அக்கௌண்ட், இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கண்டினியூ. இப்போ இது வந்துட்டு ஒரு ரேண்டமான ஒரு கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்கும். ஓகே, அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணிக்க ரேண்டமாக கொடுத்தாலே ஓகே. ஓகேவா? ஸோ ஓப்பன் ஆகிட்டு இதுதான் க்ளவுடினரி வெப்சைட். இப்போ நமக்கு இங்கே என்ன தேவைன்னு சொன்னால் இந்த அசெட் தானே, அசெட்டை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே மீடியா லைப்ரரின்னு ஒரு விஷயம் இருக்குது. கீழே வந்துட்டு அசெட் ஃபோல்டர் அப்படி விஷயம் இருக்குது. இதில் திரும்பவும் இந்த அசெட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி உங்களுக்கு ஒரு வியூ கொண்டு வரும். இதில் மேலுக்கு அப்லோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ப்ரௌசரை கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், ஓகே இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு என்னுடைய ஃபைல் இங்கே இருக்குது. இதில் செட்டில் இமேஜஸ்க்குள்ள ப்ராடக்ட், இங்கே ப்ராடக்ட்டுக்கு தேவையான எல்லா இமேஜஸும் இருக்குது. இப்போ என்ன செய்கிறேன், இந்த ப்ராடக்ட் இருக்குது தானே, இவர் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே போடுறோம். ஸோ அப்லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஓகே, இங்கே பாருங்கள், நமக்கு இமேஜ் வந்துட்டா. ஸோ இதுதான் நம்மளுடைய இமேஜ். சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த 3 டாட் இருக்கும். இங்கே இருக்கிற 3 டாட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் காப்பி யூஆர்எல்னு இருக்கு. ஓகேவா? இதில் ஒரிஜினல் ஜேபிஜி அப்படின்னு சொல்லி இந்த இமேஜுக்கு தானே, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நமக்கு ஒரு லிங்க் ஒன்று காப்பி ஆகிருக்கு. ஃபயர் பேஸுக்கு எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப ஃபயர் ஸ்டோருக்கு போயிட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நம்மளோட இதை வேறு எப்படியோ சைட்டில் வச்சுக்கலாம். இப்படி வைக்க. ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ப்ராடக்ட் 1ல் இருக்கக்கூடிய இந்த இமேஜ் பார்த்துக்கு தான் இதை எடிட் பண்ணி இதை அப்படியோ கட் பண்ணுறேன். ஓகே, தேவையில்ல. இப்போ திரும்ப அப்டேட் பண்ணுறேன். இப்போ இமேஜோட யூஆர்எல் நமக்கு வந்துட்டு இல்லை. சேம் டைம்ஸ் அப்டேட் ஆகணும்னு என்ன நடந்துட்டு இங்கே இருந்தீங்கன்னா இங்கே இமேஜ் போய் இப்போ திரும்ப எடிட் பண்ணிவிட்டு நான்
காப்பி பண்ணின அந்த லிங்க். ஓகே, இதுதான் அந்த லிங்க். இந்த லிங்கை இப்போ திரும்ப அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு ஒன்றுமே வார மாதிரி இல்லை. சரியா, திரும்ப நான் என்ன செய்கிறேன், இதுக்கு போகிறேன். இதை வந்துட்டு சும்மா ஒரு ஹாட் ரீலோட் ஒன்று பண்ணுறேன். ஸோ திரும்பவும் நமக்கு வந்துட்டு இது ஒர்க் ஆகலை. சரி, ஓகே. இது ஏன் ஒர்க் ஆகலைன்னு சொன்னால், இமேஜஸுக்கு நம்ம பொதுவாக வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியோட பேர் வந்துட்டு நார்மலாக இமேஜஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்துட்டு நான் ஒரு யூஆர்எலை யூஸ் பண்ணி பண்ணுறேன். அதனால் நம்ம என்ன செய்யப்படுறோம் சொன்னால், இந்த 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 கரண்ட் கோட் பேஸை வந்துட்டு கொஞ்சம் அப்டேட் பண்ண போகிறோம். திரும்ப நான் கிளாட் ஓப்பன் பண்ணுறேன். வேறுகிட்ட ஒரு ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்டில் எப்படின்னு சொன்னால், ஃபைல் ஸ்டோரில் வந்துட்டு ப்ராடக்டை வந்து இமேஜ் யூஆர்எல் ஓகேவா அந்த ஃபீல்டில் வந்து அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் அந்த ப்ராம்ப்ட். இதில் பாருங்கள், ஃபயர் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ் நவ் ஹேவ் த இமேஜ். ஓகேவா, இதுதான் ப்ராம்ப்ட். இதை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். நான் எக்ஸ்ட்ரா ஒன்றும் சொல்லலை, ஜஸ்ட் காப்பி கரண்ட் அடிக்கிறதுல பேஸ்ட். இதை எதுக்கும் நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணி என்டர் அடித்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒருக்கா ரீசெட் பண்ணுவோம். அதாவது ஃபுல் கம்ப்ளீட் ரீசெட் பண்ணுவோம். பண்ணியிருந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சம்டைம்ஸ் வரலாம். இது ஸ்டில் வந்து வரல. சரி, இப்போ நம்ம திரும்ப வந்துட்டு அந்த ப்ராம்ப்டை ரன் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நான் பெருசாக எதுவும் சொல்லலை. ஆல்ரெடி வந்துட்டு இது வந்துட்டு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்லுது. ஆனால் நமக்கு இது வந்து நமக்கு வந்து எரர் ஒன்று வந்திருக்கு. அதனால தான் சொல்லியிருக்கேன், திரும்ப வந்து கரண்ட் கோடை வந்து செக் பண்ணி இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணு. சரியா, இதை வந்துட்டு க்ளவுட் நெறியில் இருக்கக்கூடிய யூஆர்எலுக்கு சப்போர்ட் ஆகுமா அதான்னு சொல்லி செக் பண்ணி செல்லு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு செக் பண்ணுது. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்துட்டு இமேஜ் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி, அதாவது நம்ம கொடுத்தது வந்துட்டு இமேஜ் யூஆர்எல், அதாவது இமேஜில் வந்துட்டு யூஆர்எல்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த மாதிரி அதாவது நம்ம தான் அது வந்துட்டு போலியாக கொடுத்துட்டோமோ தெரியாது. பட் வந்து இப்படி எடுத்துக்க திரும்ப வந்துட்டு ஃபயர் ஸ்டோரை வந்துட்டு ரீசெட் பண்ணும். இந்த ஃபயர் ஸ்டோர்லேயும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக இது ஒருக்கா ஸ்டோர் பண்ணும், அதாவது ரெஃப்ரெஷ் பண்ணும். ஓகே, ஸோ ஓகே, இதுதான் இஷ்யூ. நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இதில் வந்து இதை வந்துட்டு மொத்தமாக காப்பி வேணும். காப்பி பண்ணிவிட்டு நான் இவர்கிட்டயே சிம்பிளாக சொல்கிறேன். நான் வந்துட்டு திரும்ப, அதாவது இமேஜ் யூஆர்எல் நீ டைப் பண்ணிக்க, அது போல் அதை திரும்ப வந்துட்டு மாற்று. ஓகே, இமேஜஸ்ன்னு மாற்று, அதாவது இமேஜ்னு மாற்று. என்கிட்ட வந்துட்டு க்ளவுடினரியோட யூஆர்எலுக்கு அது சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இவர் சொல்லிக்கார் ஓகே எல்லாம் ஒர்க் ஆகும்னு சொல்லிக்காரு. திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நமக்கு திரும்ப அதாவது இது ஒர்க் ஆகுது. ஓகே, இமேஜஸ் வருது, பட் க்ளவுடினரி அது ஒர்க் ஆகலை. எனேபிள் டு லோட் த அசெட் அப்படின்ற மாதிரி எரர் ஒன்று வருது. இந்த எரரை வந்து நான் காப்பி பண்ணுறேன். இங்கே இருக்கும், இங்கே வந்து இந்த எரர் இருக்குது. இந்த எரரை வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வேறு ரயிலில் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். நான் வந்துட்டு டெஸ்ட் பண்ணினேன். ஓகேவா, ஒரு 2 ப்ராஜெக்டில் வந்து டெஸ்ட் பண்ணும்போது இந்த க்ளவுடினரி வந்துட்டு ஒர்க் ஆனிச்சு. ஓகே, எந்த அளவுக்கு ஒரு இஷ்யூ வந்து இல்லை. ஆனால் இருந்தும் இப்போ இந்த டைம் ட்ரை பண்ணும்போது ஒரு சில இஷ்யூ வருது. ஓகே, இங்கே பாருங்கள், இமேஜஸ் வந்துட்டு அதாவது லீன் பிளெண்ட் கிட் அப்படிங்கிறதுக்கான இந்த இமேஜ் வந்துருக்கு. இப்போ ஹோமுக்கு போவோம். ஹோமில் இது வரல. திரும்ப ரீசெட் ஒன்று பண்ணி பார்ப்போம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இப்போ நான் அந்த லிங்க் ஒன்று காப்பி பண்ணேன் தானே, இந்த லிங்கை திரும்ப எடிட் பண்ணிவிட்டு திரும்ப கண்ட்ரோல் ஏசி கேன்சல் ப்ராடக்ட் 2க்கு போகிறோம். ப்ராடக்ட் 2 இங்கே இருக்கு. இந்த ப்ராடக்ட் 2ஓட பேர் என்ன, மினிமலிஸ் லெதர் ப்ராடக்ட் நேம் ஸ்க்ளப்டர், ஓகே ஏதோ ஒரு பேர் உண்டு. ஓகே, அதாவது இந்த இமேஜுக்கு நான் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால், இமேஜோட பாத் எடிட் பண்ண போகிறேன். ஸோ சேம் லிங்க் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு ரெண்டுமே ஒரே லிங்க். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது வந்துட்டு பக்காவாக்காது. ஓகேவா, ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லா வகையான இதையும் தந்துட்டேன். இதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பண்ணி சரி எரர் வந்தாலோ இல்லை ஏதாவது வந்தாலும் நீங்கள் தாராளமாக என்ன ரீச் அவுட் பண்ணலாம். நான் வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ ஸோ பார்த்துருப்பீங்க. ஓகேவா, ஸோ நான் வந்துட்டு 2-3 ப்ராஜெக்டில் ட்ரை பண்ணேன். ஓகே, ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோ பண்ணேன். ஸோ அதனால் வந்துட்டு உங்களை பார்க்கல எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே 2 ப்ராம்ப்டை போடுறான், அவுட்புட் வருது, எல்லாம் ஓகே ஆகிடுது. இதை கிளிக் பண்ணுறான், ஒர்க் ஆகுது அப்படிங்கிற தோட் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, எந்த லேப்டாப்பில் இதெல்லாம் வந்துட்டு ஒரு எரர் வராமல் இல்லை கன்ஃபிக் பண்ண ஒரு இஷ்யூ ஒன்று வராமல் ஒர்க் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொன்னால், நான் 2-3 தான் ட்ரை பண்ணிக்கேன். அதால் எரர் வந்தாலும் ஃபிக்ஸ் பண்ண தெரியும். ஓகேவா, ஸோ எரர் வராமல் எப்படி செய்கிறேன்னு தெரியும். இதுதான் மெயின் விஷயம். நீங்கள் ட்ரை பண்ணக்குள்ள சில எரர் வரும். சிம்பிளாக வந்துட்டு
ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த ஃபயர் பேஸ் டூல்ஸை இன்ஸ்டால் பண்ணுவோம் தானே, அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் வந்துட்டு உங்களுடைய ஆன்டி கிராவிட்டியை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண டூல் வந்துட்டு ஆக்டிவ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில சின்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு நிறைய எரர்ஸ் வரும். அதை நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணத்தான் போகணும். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் சரியாக வரும். ஸோ எனக்கு வந்துட்டு எல்லாம் ஈஸியாக வந்துருக்கு அப்படிங்கிறதுனால வந்துட்டு நீங்களும் ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டை போடுவீங்க, உங்களுக்கு சரியான அவுட்புட் வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு எரர் வரும், திரும்ப அதை ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா திரும்ப போட்டிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் தார ப்ராம்ப்ட்டை வந்துட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவுட்புட் வராது. நான் அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளும் வந்துட்டு காட்டியிருக்கேன். நான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணின ப்ராம்ப்ட் ஒன்றை தான் நான் போட்டேன். ஓகேவா? அதை போடும்போது எனக்கு என்ன நடந்துட்டு, இமேஜ் யூஆர்எல் அப்படின்னே சேஞ்ச் ஆகிட்டு. ஆல்ரெடி நான் செஞ்ச ப்ராஜெக்ட் ஒன்றில் இமேஜ் யூஆர்எல் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டை வச்சுருந்தேன். ஆனால் இதுக்கு நான் வச்சுருந்த ஃபீல்டு வந்து ஜஸ்ட் இமேஜ்னு மட்டும். ஆனால் இது என்ன செஞ்சுட்டு, நான் அந்த ப்ராம்ப்ட்டை எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டேன். ஸோ ஒரு ப்ராம்ப்ட் வருமெண்டா அந்த ப்ராம்ப்ட்டை அப்படியே கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணாமல் அதை எப்படி எடிட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ A to Z ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை ஏதாவது எந்த மாதிரி ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தாலோ, இல்லை எது சரி நான் மிஸ்டேக்காக சொல்லி அது ஒரு மிஸ்டேக்காக இருந்தாலோ, எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க, நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் ஏதாவது ஒரு புது வீடியோன்னு கேட்டால் நான் அந்த வீடியோவை போடுறேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எரர் ஏதாவது வந்தால் நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ இதோடைய வந்துட்டு நம்ம ஃப்ளட்டர் இந்த அசைன்மெண்ட் இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இதுக்கப்புறமா நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்.